சார் பேச மாட்டியா? நல்லா இருக்கியா என்னன்னு கேட்க மாட்டியா? அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஒன்றும் இல்லை, இப்போ வழியில் போயிட்டு இருந்தால் நம்ம ஊரில் ஒரே கூட்டமாக இருந்து என்னென்னு பார்த்தா மீன்பிடி திருவிழாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இது எந்த நம்ம கடலூர் மாவட்டம் தாங்க இந்த ஊர்? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாடி. வேற என்னென்ன பண்ணுவாங்க? எப்படி இது மாதிரி பணம் கொடுக்கலுவாங்களே? விவசாயம் விவசாயம்லாம் இப்போ பெரிய மாமன் போரியாக இருக்கும்போது கல்லை போட்டுருந்தாரு. ஆமாம், தண்ணியாக இருக்க முடியாமல் அப்போ கிணறு இருக்குது. தண்ணியாக இருக்காமல் இப்போ போர் அடிக்கலாம், செத்தல் வீட்டில் சுக்க வச்சு விட்றான் பாரு அப்படின்னு சூப்பர் எழுதிட்ட விட்டு தான் அவ்வளோ பாசமாக இருப்பார். நல்லா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், பெரியமா இருக்கீங்க. வயசு என்னவா ஆகுது? என்னவா வயசு என்ன ஆகுதுங்க? 70. இப்போ மீன் பிடிக்க இதுக்காக வாங்க வந்துருக்கீங்களா? மீன் வாங்குறதுக்காக வந்துருக்கீங்களா? அப்படிங்களா? இல்லை இல்லை, இப்போ கணக்கு பிள்ளை நீங்கள் தானே ஊருக்கு. அப்புறம் என்ன, இப்போ அவன் தான் பார்க்கணும், வேறு யார் பார்க்க முடியும்? சரிம்மாம்மா சரிம்மா. அப்போ எங்கள் அப்பாவுக்கு 74 ஆயிருக்கும் இப்போ. சரிம்மாம்மா சரிம்மாம்மா, ரொம்ப நன்றி மாமா. எடுத்துட்டோம்மா. சார் இது என்ன ஊருங்க சார்? என்ன எந்த மாவட்டங்க? என்ன விஷயம்? இப்போ எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க, போகும்போது பார்த்தோம், அதுக்காக தான் கேட்குறோம். எப்படிங்க? எப்போ வருஷம் பிடிப்பீங்களா? எப்படி பிடிப்பீங்க? வருஷம்னா புரியல எங்களுக்கு, அது சொல்லுங்கள். என்ன விவரம், எப்படி பிடிப்பீங்க என்னன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, இந்த மீன் எப்படி பிடிப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க, அதுக்காக கேட்குறேன். தலைக்கட்டுனா எனக்கு புரியல. இது எப்பொழுதும் வருஷம் நடக்குமா? எப்படிங்க இது பங்கு வைக்கிறது? எப்படி, எதை பொறுத்து பங்கு வைப்பீங்க? இலவசமா இல்லை? காசுலாம் கிடையாது. மீன் அதிகமாக இருந்தால் பங்கு வைப்போம், கம்மியாக இருந்ததுன்னா ஏலம் விட்டுருவாங்க ஊரில். உங்கள் ஊரில் யாராவது நாட்டார் இருக்காங்களா? 4 நாட்டார் இருக்காங்க. 4 நாட்டாரில் யாராவது ஒரு நாட்டாக இருந்தால் சொல்லுங்களா, அவங்கள்ட்ட பேசுவோம். அருளண்ணா இருக்காரு. ஒரு அருளண்ணை கூப்பிடுங்க, பேசுவோம். அண்ணி எடுறா, இதே அண்ணியை விட்டுட்டு எடுறா. எனக்கு அண்ணிய, உனக்கு பெரியமா பெரியமா எடுறா. அங்கே பாரு அக்கா இருக்கு, அதான் ஜூம் பண்ணிடு. அவ்வளோதான்டா, அப்படியே அப்படியே. அக்கா எங்கக்கா வந்தீங்க? அப்படியா? என்ன மீனுக்கா கிடைக்குதுங்க? வாழை மீனா? எல்லாமே வாழை மீனா? வேற மீனே கிடைக்கலையா? எப்போ கடைசியா எப்போ பிடிச்சிங்க? தெரியாதா? 3 வருஷம் ஆகுதாக்கா? சரிக்கா சரிக்கா. இவங்க தான் நம்ம ஊர் அக்கா.
சந்தோஷமான அக்கா. இல்லை அண்ணிட்டு பேச முடியாதா உங்கள்கிட்ட பேசிட்டு கட் பண்ணி அக்கா மட்டும் தனியாடுறா. அது போட்டா யூடியூப்ல அதெல்லாம் எடுத்துட்டான். இருங்க அண்ணன் பேட்டி நாளைக்கு வரும் நைட்டு பாருங்க. நான் சொல்றேன் யூடியூப்ல. ஏன் யூடியூப்ல வரும்? ஆமா ஆமா. ஏன் தீப் ஐயா வணக்கம். ஐயா இது ஏரி ஏலம் விட்டான்னு சொன்னாங்க. ஐயா இப்போ ஏரி ஏலம் விட்டாங்க. இதில் மீன் எப்படிங்க தண்ணி உள்ள கிடக்குறது எப்படி உங்களுக்கு தெரியும்? எவ்வளோ மீன் என்னன்னு? சரிங்க. நம்பிக்கை விவசாயி மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ரைட்டுங்க. இவர் யாருங்க? அவர் மீசை வச்சுட்டு இருக்காரு, வெள்ளையா இருக்காரு, அவர் பயங்கரமாக இருக்காரு. பேருங்க? கருத்து. இல்லை உண்மையான பேர் என்னங்க? கருத்து சிங்கம். ரைட்டுங்க ரைட்டுங்க. பரவாயில்லைங்க. இது வருஷம் பிடிக்கிறதா எப்பயாவது பிடிக்கிறதா? ஐயா ரொம்ப நல்லதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது உங்களுக்கு நீங்கள் இப்போ ஏலம் எடுத்துறீங்க, அந்த காசு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? இல்லைங்க அது இல்லைங்க. உங்களுக்கு இப்போ ஆளுக்கு சம்பளம் அதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக சம்பளம் அதெல்லாம். நீங்கள் 2 பேர் தானுங்களா? சரிங்க சரிங்க. இல்லை ஷேரிங் சேவிங்கா? இல்லைங்க சேவிங்கிறது வேற, சேர்ப்பது. இந்த சேவிங்ஸ் இல்லை, அதான் கேட்குறேன். ஷேர் மார்க்கெட்டா? இப்போ இந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா பெரிய விஷயங்க. அது என்னங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்க? அதெல்லாம் ஏமாற்றி விட்டீங்க ஊருக்கு. ஒரு ஐயா நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு கிடைச்சிது ஒரு 10,000 கிடைக்குதுன்னா ஒரு 2,000 ஊருக்கு நன்கொடையாக கொடுங்க. ஐயா நீங்கள் தான் சொல்லணும். அது சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் 11,600 கொடுத்துட்டீங்க, ரைட்டு, பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20,000 கூட கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கிடைக்குது. செலவு போக ஒரு 5,000 கிடைக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 2,000 ஊருக்கு நன்கொடையாக ஏதாவது ஒன்று செய்யுங்களா? அதுக்கு தாங்க அது நான் ஊருக்கார்ட்டையும் பேசுனேங்க. அது பேசிட்டேங்க. நான் சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன்னா, ஐயா யாருமே நம்ம ஊரில் பாதிக்கக்கூடாது. ஊருக்காரன் தான் எடுக்கிறாங்க, வேற யாரும் எடுக்க முடியாது. ஆனால் ஊருக்காரங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ ஒரு 11,000 அவர் கொடுக்குறாரு, அவருக்கு 8,000 நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா யார் கொடுப்பீங்க? அப்படின்றதுக்காக யாரும் கேட்காதீங்க. இது வந்து தண்ணி உள்ள கிடக்கிறது, இது சம்மந்தமாக அதிகமாக கேட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லியிருக்குங்க. இதை நீங்கள் கேளுங்க, எல்லா நாட்டாத்தையும் கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, உங்கள் மனசு வந்து செய்யுங்க, கிடைச்சுன்னா செய்யுங்க. ஐயா எடுத்துட்டீங்க, அதெல்லாம் எடுத்துட்டீங்க, எல்லாம் எடுத்துட்டேன். உங்கள் வளர்ச்சி எல்லாத்தையும் பாராட்டுறேங்க ஐயா. இது ஐயா அது நீங்கள் 2 பேரும் கரெக்டாக சொல்லுவீங்க, தெரியுங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எனக்கு முக்கியமாக தெரியுங்க. ஐயா அவர் தரமாட்டாருங்க. போன வாட்டி பிடிச்சும் போதும் தரலிங்க. அவரு கேளுங்க, சொல்லுவாருங்க. ஆமாங்க போதுமா? நீங்க சொல்லுங்க. போன முறை கொடுக்கலீங்க. சரிங்க, நஷ்டம் வராதுங்க. நான் புதிய ஏரி 1,700 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தேன். 5,000 ரூபாய்க்கு எனக்கு மீன் கிடைச்சிது. நஷ்டம் கிடையாது. அதனால வந்து லாபம் தான் கிடைக்கும் போது நஷ்டம் கிடைக்காது. கிடைச்சதுன்னா ஆடி மாதம் இங்கே நம்ம கரம் தூக்கும் போது 2,000 ரூபா நன்கொடையாக கொடுத்துட்றோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. வணக்கங்க ஐயா. உங்களை எனக்கு கபடி விளையாடுன்னு தெரியுங்க, உங்களை மறக்க முடியாதுங்க. கருத்து பெரியார்னா மறக்க முடியாது உங்கள் ஊரில். அது மாதிரி சண்டை போடுறதுல ராவணன்னா மறக்க முடியாதுங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஊரில். கருத்து பெரியார்னா தெரியும், பெரியார்னா தெரியாது, கருத்துனா தெரியாது. கருத்து பெரியார்னா எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம். ஊரில் இப்போ மீன் பிடிக்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நல்லா பிடிக்கிறோம், எல்லாருக்கும் ஒத்துமையாக செஞ்சுருக்கோம், எல்லாருக்கும் பொட்டு வச்சு கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி எல்லா தலைமுறை அது எல்லா இதுக்கும் தலைக்கட்டுக்கு கொடுப்பீங்களா? தலைக்கட்டு கொடுப்போம், வடிவமாக கொடுக்குறாங்க, தலைக்கட்டு வழியாக கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 30-36 வருஷமாக நான் ஒரு வரவு செலவு நல்லது கிட்டது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னை நம்பி எல்லாருக்கும் செய்யிருக்காங்க, நல்லது கிட்ட. இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரேன். இப்போ மீந்து போதெல்லாம் மீன் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
ஏலம் விட்டு அந்த அந்த செலவு நடைபெற செலவுக்கு ஆ. மீன் பிடிச்ச ஆளுக்கு காவு காட்டுற ஆளுக்கு தண்ணி எடுத்தது அப்படியே எல்லாரும் ஏலம் கொடுப்போம். மீதி இருக்கிறது தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மீன்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க எல்லாருக்கும். ஆ. இப்போது இந்த மீன்லாம் விற்கிறதா இல்லை அவங்க எடுத்துருவாங்க? ஏலம் விடுறதுனா இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு மீன் எடுத்து 10 ரூபான்னு சொல்கிறோம்னா 100 ரூபா வரல. யார் அதிக தொகை கேட்குறாங்க அவங்கள்ட்ட திரும்ப அது மீன் கொடுத்துருவோம். காசு வாங்கி இன்றைக்கி கட்ட முடியலன்னா சந்தை அன்னைக்கு கொடுத்துருவோம். சந்தாவில் கட்டுறதுக்கு அவங்க கட்டிடுவாங்க. இப்போ எல்லாம் ஒத்துமையாக இது பண்ணுறீங்க. ஆமாம். இல்லாட்டா ஒற்றுமையாக இல்லாட்டா இந்த ஆற்றுக்கு நாங்கள்லாம் கொண்டு வந்து முடியுமா? நாங்களாம் என்ன பாடுபட்டு தெரியுமா ஆற்றுக்கு இப்படிலாம் இவரே சின்ன பிள்ளை 36 வருஷமாக நான் பார்த்துட்டு அவங்க இவங்க நீங்கள் எத்தனை வயசு? இப்போ ஒரு 15 வயசு. 15 இருக்குது. ஆமாம், 15னாக்கா அந்த வயசுலேருந்து இந்த ஆஸ்பத்திரி இப்போ இந்த ஊரில் வந்த காரணத்துக்கு எல்லாம் ஒத்துமையாக இருந்ததுனால தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. ரொம்ப வரவு செலவு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்து நிலம் கொடுத்து அதை ரொம்ப நிலம் கொடுத்தாங்க. ஊரில் எந்த பொருளும் நிலமும் கிடையாது. ஊரில் வந்து சொந்த வயல் கொடுத்து ஆஸ்பத்திரி வர வச்சு செஞ்சுருக்காங்க. ஊரில் வந்து எந்த புறம்போக்கு நிலமும் கிடையாது. எல்லாம் நம்ம ஊருக்காரங்க சொந்தக்காரங்க நிலம் தான். அவங்க எல்லாம் கொடுத்ததுனால இப்போது ஹாஸ்பிட்டல் நம்ம ஊருக்கு இந்த ஆஸ்பத்திரி தேவை நமக்கு. அதனால் வந்து நம்ம ஒரு சில பேர்கிட்ட அந்த இடத்துட்ட மட்டும் எல்லாரும் நிலம் கொடுத்து உதவி பண்ணி அந்த ஆஸ்பத்திரியை வர வச்சு போயிட்டு இந்த குளம் வெட்டுறதுக்கு நான் படாது பாடுபட்டு இந்த குளம்லாம் வெட்டி நம்ம ஊருக்கு குளம் வைக்க முன்னாடி வந்து எவ்வளோ ஆழமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட இப்போ ஒரு 4 தடவை வெட்டினா உடச்சு பூ உடச்சாத அளவுக்கு வெள்ளம் வராத அளவுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 அடி தான் இருக்குனாக்கா இப்போ வந்து மேற்கொண்டு அவங்க வந்து வீராண திட்டத்தில் வந்து அவங்க மண் தேவைப்படுறதால இந்த குளத்தை வந்து அவங்க கிராமத்தில் உள்ள குளத்தை ஆழப்படுத்திக்கிட்டாங்க. அது என்ன இந்த குளம் வந்து இப்போ டெல்லி இதில் சேர்ந்து நம்ம சென்னை வந்து டெல்லியில் காவிரி ஆணையத்தில் இந்த ஏரி பேர் சேர்ந்துக்கிட்டு என்னுடைய முயற்சினால என்னுடைய பேரும் அங்கே இருக்கு. இப்போ இவங்களோட நேம் வந்து உங்களால் டெல்லியோட அந்த அது என்னது இது காவேரி ஆணையத்தில் இந்த ஏரி வந்து சேர்ந்துருக்கு. சேர்த்து விட்டுருக்காங்க. உங்களால் உங்கள் நேம் இருக்குது அந்த லிஸ்ட்டில். ஆமாம். இவர் எங்களுடைய ஊரின் மாப்பிள்ளை, அதாவது எங்களுக்கு மாப்பிள்ளை. இவருடைய பேர் வினோத். எங்களுடைய கிராமத்தில் முதல் மருத்துவராக, அதாவது மெரிட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நன்மதிப்பு பெற்று அந்த வகையில் கல்லூரியில் சேர்ந்து படித்து முடித்து இப்பொழுது தற்பொழுது வேறு மாவட்டங்களில் இவர் பணிபுரிந்து வருகிறார். இப்போ எங்கள் ஊரில் மீன்பிடி திருவிழா நடக்கிறதுனால இவர் எங்கள் ஊருக்கு வந்திருக்கார். அவர்கிட்ட சில கேள்விகள், வேறு ஒன்றும் இல்லை, ஏன் ஊருக்கு வரணும், ஏன் இதை பங்கெடுக்கணும், இந்த நிகழ்ச்சியில் ஏன் பங்கெடுக்கணுங்கிறதுக்கான கேள்விகள் தான் கேட்க போகிறோம். அதான் இது. ஐயா வணக்கம். இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அரசு வேலையில் இருக்கவங்க பல்வேறு சூழ்நிலை காரணமாக வெவ்வேறு வேலையை செய்வாங்க. அப்போ வந்து நம்ம அதை கேட்க முடியாது. அப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஏன் நம்ம ஊருக்கு வந்தீங்க? திருவிழா எப்படிங்க அது? மீன்பிடி திருவிழா மாதிரி திருவிழா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய கண் பார்வையில் இந்த குளத்துலேருந்து நமக்காக கிடைக்கக்கூடிய மீனை நம்ம பகிர்ந்து சந்தோஷமாக. இல்லைங்க, இது இப்போ ஊர் கிராமம்னு பார்த்தீங்கன்னா வரி அது மாதிரி சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இப்போ இதுக்கு ஏதாவது பணம் வாங்குவீங்களா? இல்லைங்க, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எல்லாருக்குமே அந்த சரி தலைக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் சரிசமமாக எந்த வேறுபாடும் பகிர்மானம். ஆமாம் ஆமாம். வருஷம் இது மாதிரி நிகழ்வு நடக்குமா? கண்டிப்பாக எல்லா வருஷமும் நடக்கும். எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நடக்குது, எனக்கு முன்னோர்களேருந்து நடக்குது. சில காலங்களால் சில வருஷம் முடியாமல் போனாலும் ஆனால் எப்போ நம்ம பிடிச்சாலும் கண்டிப்பாக தொடர்ந்து நடக்கும். சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நாங்கள் புதியில் பிடிச்சா இதே பங்கு தான் அந்த காண்டூர் பிளேமரத்தை அடியில் வைக்கிறது. அன்னைக்கு 1 கிலோ 2 கிலோ நம்ம புதிய மீனே இருக்கோம்.
இல்லை இப்போ ஏன்னா இப்போ நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குளமே இல்லை. நம்ம ஊரில் குளம் இருக்குது, பெரிய ஆதாரம் நமக்கு விவசாய சம்பந்தப்பட்ட நிறைய பேர் பயன்படுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ தண்ணி இருக்கும் பொழுது உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? விவசாயத்தை மீறி நம்ம செய்யறது இல்லை. விவசாயம் தான் முதல்ல, அதை மீறி அடுத்த விஷயம் ஒரு வருஷம் விட்டுரும். ஆமாம், கண்டிப்பாக 100% அது நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்ததுக்கான ஒரு இது. முதல்ல விவசாயத்துக்கு தேவையான தண்ணி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆடி மாதம் இல்லை அப்படின்னும் போது நமக்கு தேவையில்லாத ஒரு இதுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் இப்போ முன்னாடி ஏன்னா ஆடி மாதம் தான் மேக்ஸிமம் வரும். தண்ணி இல்லைன்னா பிடிப்பீங்க, இருந்தால் இறச்சிட்டு பிடிக்கணுங்கிற இல்லை 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 என்றைக்குமே தேவையில்லாமல் தண்ணி அந்த அடிப்படை கீழே போனால் தானே தண்ணி இறக்கிறது. ஏன்னா இப்போ பொதுவாக சில ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை இறச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை 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 அந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஊரில் இது வரைக்கும் நடக்காது, நடந்தது இல்லை, நடக்காது. இல்லை அதுதான் போன வருஷம் மீன் பிடிக்கலன்றீங்க, தண்ணி இருந்தாலும் பிடிக்கலன்றீங்க. அது விவசாயம் தேவைப்பட்டுச்சு. ஆடி மாதம் தண்ணி பிடிக்கிற மாதிரி எதுக்கு வந்துச்சு, விவசாயிகள் ஒரு மழை பெஞ்சது வந்து பிடிச்சா மழையே அந்த டயத்தில் வந்ததுனால நம்ம வந்து முதல்ல அதுக்கு ஒரு 3 வருஷம் விவசாயம் அதனால ரொம்ப சிறப்பாக இல்லை எல்லாருமே இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. இந்த ஊரில் குடியிருந்தவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்திருக்காங்க. நம்ம திருவிழா, இது ஒரு திருவிழா வழக்கம் போல் எப்பொழுதும் மீன் பிடி திருவிழா மாதிரி தான் எல்லா வருஷம் ஒரு மீன் பிடி திருவிழா சந்தோஷமாக இருந்து நம்மளுடைய ஒற்றுமையை காமிச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு நம்ம வந்து சந்தோஷப்படுற ஒரு சரிங்க. இன்னொரு நீங்கள் மருத்துவர்னு சொன்னீங்க, இன்னொரு இது வரைக்கும் அப்புறம் ஏன் மாற்று மருத்துவர் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ மாதிரியான ஒரு மருத்துவர் வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது அதாவது இல்லை சித்தா துறையோ இல்லை, நான் வந்து மற்ற துறைகளை பற்றி பேசுகிறேன். சாதாரண மனித மருத்துவம் பார்க்கக்கூடிய வகையில் யாருமே இல்லை. முயற்சி நடந்துட்டு போகாமல் நல்லபடியாகவே பசங்க படிக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் நல்லா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் 1-2 வருஷத்துக்குள்ள இந்த 3 பேருக்கு நிறைய வரும், கண்டிப்பாக வருவாங்க. அதை நம்ம வந்து ஊக்குவிச்சு நம்ம பயன்படுத்துவோம். மிக்க நன்றி. இது மாதிரியான ஒரு சந்திப்பை நான் பெறுவதற்கு எனக்கு காலங்கள் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருடம் இந்த மீன் பிடிக்கிறத நம்ம நேரில் பார்த்ததில்லை. அதில் எல்லாருமே இருந்திருக்காங்க. இருந்தாலும் மிக்க சந்தோஷமான விஷயம். நன்றி, வணக்கம்.